ஈட்டணுங்க. பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டு இருப்பது இன்றைய வியாழம் பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் 16/10/2025. இப்பொழுது நாங்கள் ஆங்கிலம் கற்போம் பகுதி வகுப்பு 2ஆக இடம்பெறுகின்றது. கடந்த வாரம் ஆரம்பித்திருந்தோம். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் லண்டன் நேரம் சரியாக 9 மணியிலிருந்து 10 மணி வரை இடம்பெற்றுக் கொள்ளும். நமக்கான ஆசிரியர் திரு ஜெயரட்டம் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலும் அவர் தனது நேரத்தை எங்களுக்காக இணைப்பதற்கு மிக்க நன்றியை கூறிக்கொண்டு வாருங்கள் அண்ணா. வணக்கம். சத்தம் வர இல்லைன்னா அன்மியூட் பண்ணி விடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. சரியா இப்படியே துவங்குவோம் அப்படின்ற. சரியா, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். இல்லை, மியூட்லாம் இருக்கிறீங்க, அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மற்றவர்கள் வீட்டு சத்தத்தை தயவு செய்து மியூட்டில் விடுங்க. அண்ணா மியூட்டில் நிற்கிறீங்க. ஜெரட்மண்ணா சரி, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம், வாருங்களா. குட் ஈவினிங். சரி, ஆரம்பிப்போம். நன்றி. நன்றி. போன முறை வந்த ஆக்களுடைய பேரை வாசிக்கிறேன். கலைவாணி, ஜெய நடேசன், தவமணி, தவமலர், சாரி, அனா, பத்மினி, ராஜினி, செல்வி, நெவிஸ் பிலிப்ஸ். யாரும் இன்றைக்கு வந்த நீங்களோ? எந்த பேர் வேற இல்லையே. சொன்னவரா கேட்கல வாணி, சாரி. அண்ணாண்டு சொன்னவரா? நேவிஸ் பிலிப்ஸ். நேவிஸ். வேறு யாரும் வந்திருப்பீங்களோ இன்றைக்கு? புதிதாக வந்தவர்கள் உங்கள் பெயர்களை சொல்லலாம். நான் வந்திருக்கிறேன் ஜெயமலர். வணக்கம். வணக்கம் டாக்டர். நான் நகுலா சிவநாதன். வணக்கம். 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 நானும் வஜிதா முகமது வந்திருக்கிறேன். வணக்கம். நாம் ஜெயமலர் ஜெயம். வஜிதா, வணக்கம். வணக்கம். வந்து 8 பேரும் வந்திருப்பீங்களோ? நான் பத்மினி கமலா. போன முறை நான் வரவில்லை. இல்ல பத்மினி, வந்தேன். சரி, ஒவ்வொருத்தராக தயவு செய்து அவர் கேட்கிறவர்கள் என்று புதிதாக இணைந்தவர்கள் பெயர்களை ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒவ்வொருவராக பேசுங்க. நீங்க பிரசன்ட் சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன். வாணி பிரசன்ட். ஜியா நடேசன் பிரசன்ட். அனா ஓம் வந்திருக்கின்றேன். இங்கிலீஷ்ல தவமணி, தவமலர் பிரசன்ட். தவமலர், பத்மினி பிரசன்ட். ராஜினி, செல்வி, நேவிஸ் பிலிப்ஸ்.
மியூட் பண்ணி இருக்கிறீங்க செல்வி. ஓம் பிரசன்ட். பிரசன்ட். வெரி குட். எல்லாமா 10 பேரா வந்திருக்கிறீங்கள் இன்றைக்கு. இன்றைக்கு 2 பேர் அதிகமாக. நானும் ஜெயமும் வந்திருக்கிறேன். ஓகே. நகுலா போன முறை சிவநாதன். நான் பான் நகுலா. நகுலா சிவநாதன். வணக்கம் ஒரு சார். முறை நாங்கள் லண்டன்ல இருந்து பாலன் வந்திருக்கார். பாலன். என்ன பேர்? பாலன். பாலன். பாலன், லண்டன்ல இருந்து பாலன். லண்டன்ல இருந்து பாலன். ஓகே, தேங்க்யூ பாலன். ஜெயமலர் நெதர்லாந்துல இருந்து. ஜெயமலர். வஜிதா நெதர்லாந்துல இருந்து. நகுலா ஜெர்மனியில இருந்து. ஓகே, வெரி குட். போன முறை செய்ததை ஒருக்கா நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். மொய்த்து. ஆ ஓகே. ஹோம்ஒர்க் செய்த நீங்களா? நான் உங்களுக்கு சொன்ன நான் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லி. ஓம் செய்திருக்கிறோம். ஓம். எஸ் எஸ். Yes. நான் எந்த ஹோம்ஒர்க்கை சொல்றேன். I am Jaratnam. I am a man. I am 30 years old. I am from Australia. I am a Catholic. I am a doctor. I am married. I am tall. I am the oldest. I am thin. I am happy. 11 வசனம் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்க 10 வசனம் எழுதினீங்களா? வாணி அம்மா தொடங்குங்க. ஓகே. I am from London. I am Vani. I am a woman. I am 18 years old. I am Hindu. I am married. I am a housewife. I am the fourth one. I am thin. I am short. I am happy. முதல் பேரை சொல்லுங்க. அது பிரதமர் மிச்சம். சரி. I am Vani. Okay. Well done. I am a Hindu. I am a Hindu. Okay. Hindu. அதுல திருத்த வேண்டியது இல்லை. அதை திருத்த வேண்டிய ஒன்றும் இருக்கையில் அவ்வளவுதான். நன்றி. ரெண்டாவது இன்னொரு ஆள் சொல்லுங்க. பேரை சொல்லி முதல். I am Avameller. I am woman. I am 67 years old. இப்பாட்டுங்கோ. 67 years old. I am Hindu. I am housewife. I am from Germany. I am short. I am married. I am happy. Very good. Next person. Good morning. I am Jayabhagyam. I am from Germany. I am a woman. I am முதல்ல இருந்து தொடங்குங்க தயவு செய்து. I am Jayabhagyam. Okay. I am from Germany. I am இல்ல. I am from Germany. I am from Germany. I am a woman. I am 20 years old. I am a retired nurse. I am married. I am a Roman Catholic. I am a married இல்ல. I am married. I am married. I am married. I am a Roman Catholic. I am a oldest. I am thin. I am very I am the oldest. I am oldest. I am very happy. I am a thin. பத்மினி கமலகாந்தன். விட்டு திருத்திட்டீங்களா? ஆமா. ஓகே. பத்மினி கமலகாந்தன். I am Padmini. I am from UK. I am a woman. I am a Hindu.
I'm a housewife. I'm the fourth one. That's it. I did. I am happy. Yeah, I'm happy. Okay. Tall சொல்லல நீங்கள் tall or short என்று நான் நேவிஸ் பிலிப் கதைக்கிறேன். விலங்கு எல்லாம் என்ன சொல்ல இல்லைன்னு சொல்லி. Tall or short? Are you tall or I'm short. I'm short. அதே மாதிரி I'm விடுங்கோ. short. Yeah. I'm not that much fat. That's it. Better. நான் Next person, please. நான் நேவிஸ் பிலிப் கதைக்கிறேன். I am Mrs. Mavis Philip. I am a woman. I am 75 years old. I am come from France. I am housewife. I am married. I am a housewife. I am a housewife. I am married. My husband name is Philip Piris. I have got children, 3 boys and 1 girl. We are Catholic. I am grandmother. I have I am 8 little children. அது எனக்கு பேரன் பற்றி சொல்ல தெரியல இங்கிலீஷ்ல. Little children. I am very happy. That's okay. I'm very happy. Okay. I am the fourth one என்று சொல்ல வேண்டாம். Okay. I am the fourth child என்று சொல்லுங்க. Okay. And then fifth child or sixth child or first child or oldest, youngest. Okay. Thank you. கேள்வி எதுவும் இருக்கோ? வணக்கம் ராஜினி. Next person. Rajini Alphonse. Good evening, sir. I am Rajini Alphonse. Yeah, I am Rajini Alphonse. I am woman. I am a woman. Yeah, I am a woman. I am 67 years old. I am Roman Catholic. I am a Roman Catholic. Yeah, I am a Roman Catholic. I am married. I am from Germany. I am third child. I am housewife. I am cook. I am a housewife. I am a housewife. I am a short. I am short. I am short. I am a இல்ல. I am short. I am short. Thank you very much. Thank you. அடுத்த இதுக்கு வேற கிழமை நான் நீங்க போடுறதுக்கு எப்பன்னு கேட்டு கொண்டிருக்கிறேன். வெளியில போக அதுக்கு என்ன? நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வருவேன். Okay. வணக்கம் சார். வேற யாரும் சொல்ல இருக்கோ? நான் வஜிதா முகமது சொல்லி பார்க்கிறேன். I am Vajita. I am a woman. I am out 55. I am a Muslim. I am a happy. I am married. I am happy. I am happy. I am married. அடுத்தது எனக்கு நீங்க என்ன போன வாரம் நான் இந்த சேர்ந்து கொள்ளவில்லை, அதனால I am short. I am short ன்னு சொன்னீங்களா? I am a short. I am short. I am short. I am short. Yeah, I am short. I am the cashier. நான் காசாளராக வேலை செய்கிறேன் ஒரு ஷாப்ல, அந்த ஆம்ஸ்டர்டாம்ல. என்ன வேலை? cashier-ஆக வேலை செய்கிறேன். அது என்னது? cashier. I am a cashier. I am a cashier from Amsterdam Airport. cashier spell பண்ணுங்க பாப்போம். CASR, the cashier. No, CASHIER. சொல்லுங்க திரும்ப. CASA C for cat. CASSH
IER. IER. Cashier. Oh, நான் டச்சில் வந்துட்டு எனக்கு பண்ணி That's போடு. okay. ஓகே. பரவாயில்லை. HAS என்று சொல்லி கொள்வார்கள். I am happy. I am happy. I am happy. I am short. Short. Okay. That's okay. Well done. Okay. Thank you very much, sir. Thank Morning. you. Morning. Morning, sir. Good morning. I am Sylvie. I am from Poland. I am a woman. I am 65 years old. I am a Hindu. I am married. I am a housewife. I am tall. I am fat. I am happy. Very good. எல்லாம் சரி. Very Thank good. you. Well done. Next, good morning, sir. I am Nagula Sivanathan. Good morning, Nagula. Good morning. I am Nagula Sivanathan from Germany. I am a teacher. I am a Hindu. I am short. I am married. I have 2 children, and I am happy. And I am a woman. Very good. முதல் woman சொல்றா நல்லது. Okay. Thank you. நான் இன்றைய உங்களோட நிகழ்ச்சியில ஆமா. Thank you. வணக்கம் சார், நான் ஜெயமலர். I am Jayamalar. I am a woman. I am from Netherlands. I am 60 years old. I am a housewife. I am Catholic. I am a grandmother. I am a Catholic. I am a Catholic. Yeah. I am a grandmother. I am the oldest. I am the very happy. I am very happy. நல்லது. வழியா சொன்னீங்க. எல்லாரும் தண்டிச்சிருப்பீங்கள். ஹோம்வொர்க் செய்ததுக்கு சந்தோஷம். மற்றது போமோ? Yes. Yes. Lesson 2. இன்றைக்கு நாங்கள் 2ஆம் பாடம். இந்த பாருங்க, லெசன் 2. டேட் எழுதுற பாத்தீங்களோ? Yeah. Yes. TH இருக்கணும். அன்றைக்குன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு 9th அண்டா 9க்கு அருகில TH. Yeah. 10க்கு 10 என்றால் TH மேல போடணும். அவ்வளவுதான். 6 என்றாலும் அப்படித்தான். ஓகே, மற்றது ஆக்ஷன், செயல்கள். அப்போ தொடங்குவோமோ? Yeah. ஆக்ஷன் என்றால் என்ன? செயல்கள். சின்ன செயல்கள் நாங்கள் செய்வது தான் ஆக்ஷன். வாக், வாக் என்றால் என்ன? நடத்தல். டான்ஸ், நடனமாடுதல். சிங், பாடுதல். பாடுதல். குக், சமைத்தல். குட். பிளே, விளையாடுதல். ஸ்டடி, படித்தல். திங், நினைத்தல். யோசித்தல். ஆம். டாக், சொல்லுதல். கதைத்தல். கதைத்தல். ஜம்ப், பாய்தல். விழுதல். ஆக்ட் என்றால் நடித்தல் என்று வரலாம். நடித்தல். நடித்தல். ஆம். ஆக்ட் என்றால் என்ன தெரியும் தானே உங்களுக்கு? நடித்தல் என்றால் ஆம். சிட், இருத்தல். ரன், ஓடுதல். ஸ்விம், நீந்துதல். ஸ்லீப், நித்திரை ஸ்லீப்பண்டா கொள்ளுதல். கொள்றது.
read. வாசித்தல். எத்தனையோ வேர்ட்ஸ்கள் இருக்குது. இது பிரதானமான வேர்ட்ஸ்கள் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கு தேவையான வேர்ட்ஸ்களை சொன்னேன். நான் இதுகளுக்கு நீங்கள் எழுதுங்கோ, எழுதினோட சொல்லுங்க. அடுத்த இதுக்கு போவோம். I am walking. கீழே போவோமோ? இப்ப நான் ING சேர்த்து நான் இத ஒரு இன்றைக்கு நடக்கிறத சொல்றேன். நேற்று நடக்கிறத சொல்ல, இன்றைக்கு நடக்கிறது present tense. நிகழ்காலம் என்று சொல்லலாம். இதை வாசிக்கட்டும். I am walking. நான் நடக்கிறேன். I am dancing. INC சேர்க்கிறதால நடனம் ஆடுகிறேன் என்று சொல்லி அது முடியுது. Singing, பாடுகிறேன். I am singing. You are singing. She is singing. அவள் பாடுகிறாள், நீ பாடுகிறாய். I am cooking. அடுத்த சென்டென்ஸ். நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிறேன். My friend is cooking and எனது நண்பி சமைக்கின்றாள். நண்பர் நண்பி. My sister is cooking. எனது சகோதரி சமைக்கிறாள். Okay. I am playing. நான் விளையாடுகிறேன். She is playing. அவள் விளையாடுகிறாள். My daughter is playing. விளையாடுகின்றாள். மற்றது I am studying. நான் படிக்கிறேன். நான் படிக்கின்றேன். I am studying. நான் படிக்கிறேன் என்று சொன்னால் என்ன சொல்லுவீங்க? I am not studying. I am not studying. I am not studying. I am not studying. My son is not studying. I am not studying. My daughter is studying. and அப்படி சென்டென்ஸ்கள் போடலாம். I am thinking. நான் யோசிக்கிறேன். அதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்பா. ஆறு யோசிக்கிறேன். He is thinking. அவன் யோசிக்கிறான். She is thinking. He is thinking. ஆளுடைய பேரை சொல்லுங்க பாப்பம். Palan is thinking. Palan is thinking. Palan is singing. I am talking. நான் பேசுகிறேன். வேற ஒரு ஆளுக்கு சொல்லுங்க பாப்போம். He is talking. My mother is talking. My mother is talking. My father is talking. Teacher is talking. என்று சொல்லலாம். Everybody is talking என்று சொல்லலாம். I am jumping. நான் பாய்கிறேன். Everybody jumping. Everybody jumping. Yes. My brother is jumping. Yes. I am jumping. She is jumping. They He are is jumping. They are jumping. They are jumping. Very good. Well done. We are jumping. Yeah. I am walking on the road. Yeah. என்ன கருத்து? நான் பாதையில் நான் நடக்கிறேன். அதை மேல் நடக்கிறேன். I am walking on the road. நான் வீதியில் நடக்கிறேன். Present tense. I am walking with my children. பிள்ளைகளுடன் பிள்ளைகளுடன். நான் பிள்ளைகளுடன் நடக்கிறேன். நடக்கிறேன். I am dancing. நான் நடனமாடுகிறேன். I am dancing on the stage. நான் மேடையில் நடனமாடுகிறேன். Very good. I am singing. நான் பாடுகிறேன். படிக்கிறேன். I am singing. பாடுகிறேன். I am singing at home.
நான் வீட்டில் பாடுகிறேன். வீட்டில் பாடுகிறேன். படிக்கிறேன். வீட்டிலே I am singing at school. நான் பள்ளிக்கூடத்தில் நான் பாடசாலை படிக்கின்றேன். I am cooking. நான் cook பண்றேன். I am cooking. My sister is cooking. My mother is cooking. என்னுடைய தாயார் சமைக்கிறார். ஒவ்வொரு சொல்லுங்க பாப்போம். Cooking. I am writing. Okay. I am writing in the exercise book. I am cooking in the home. I am on the cooking exercise the home. book. On the I am writing on the exercise book. okay. ஒன்னண்டா மேல. I am playing on the playground. I am playing on the playground. Well done. I am cooking at the home. Over the I am cooking the home. நீங்க பேர்களை சொல்லி சொல்லுங்க அண்ணா. Home. பேர்களை சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் ஒரேடியா சொல்றபடியா விளங்குது இல்ல? ஒன்றும் விளங்குது இல்லை. ஓகே, நான் சொல்றேன். ஜெயமலர் சொல்லுங்க. I am முதல்ல cooking. சொல்லுங்க பாப்போம். I am cooking in the சொல்லுங்க. kitchen. I am cooking in the kitchen. I am cooking in the kitchen. Okay. Balan. Vijita. Vajita. I am walking in the playground. The road. On the playground. On the playground. On the playground. Okay. Nahula. I am talking with my friend. I am talking with my friend. Very good. Thank you. Nevis. I am dancing on the stage. I am okay. Selvi. I am seeing in the film. I am Seeing in the film. no. I am watching. Watching. The film. Oh, yeah. Okay. Watching. Spell பண்ணுங்க. WATCHING. Very good. Well done. Watching. Okay. Rajini. இல்லை. அவர் இல்லையா அண்ணா? இல்லையோ? இல்லையா? தவமலர். I am working in the playground. On the playground. Anna. I am dancing in the stage. On the stage. On the stage. உள்ளுக்குள்ள ஸ்டேஜ் இதுன்றதுதான் okay. ஒன்னண்டா மேல. மேல on the table. On the table. Okay. Sir, எனக்கு ஒரு on the கேள்வி. platform. On the stage. On the platform. மேல. இன்னண்டா உள்ளுக்குள்ள. ஸ்டேஜ்க்கு ஒரு ஸ்பெல்லிங் பண்ணுங்க பாப்போம். ஸ்டேஜ். STAGE. Stage. S for Sarah. TAGE. Stage. Okay. Thank you. அதான் மேடை. டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி. I am watching in the TV. I am watching on. I am watching. In the TV என்றது ஓகே என்ன? பிள்ளை. On the TV. I am watching the TV. அதான் ஓகே. உள்ளுக்குள்ள போற இல்ல, வெளியிலேயும் இல்ல. அப்படியே I am watching the TV. You can watch from any place. I am watching a game. I am watching a sport. I am watching a dancing. வெளியால விளையாடுகிறோம்னு சொன்னா I am playing in the outside. In an open field. In the field. Outside ன்னு சொல்லலாம். I am playing outside ன்னு சொல்லலாம். Yeah, playing outside. In an open land ன்னு சொல்லலாம். Open land, yes. Open
ஓப்பன் ஃபீல்டுன்னு சொல்லலாம். Open field. Open field. வேற என்ன கேட்பீங்க? எனக்கு ஒரு விஷயம் ஒன்று கேட்கலாம். நாங்கள் அந்த பேர் நீங்க சொல்லி தந்தீங்க. ஐ ஆம் அனான்னு சொல்லி தந்தீங்க. மை நேம் இஸ் அனான்னு சொன்னா யாரும் கேட்டா தான் நாங்க மை நேம் இஸ் அனான்னு சொல்லணுமா? ஓ, ஓகே. கேட்டா சொல்லலாம் நீங்கள். மை நேம் இஸ் அனா. வாட்ஸ் யுவர் நேம் ன்னு கேட்டா யூ கேன் சே ஐ அம் அனா. ஓகே. ஓகே, நான் சொல்லல. So, I am walking on the street or road. Okay. Dia narration? I am dancing in the street. On the I am dancing on the street. On the street. On and போடுங்க. வாணி? நான் தான் சொன்னேன். I am walking on the street or road. Very good. வேறு எதுவும் கேட்க வேண்டி இருக்குதோ? இருக்கல? நான் அவுட்சைட பாக்குறேன்டா சார். எனக்கு ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ணுங்க சார். வாக்கிங் என்று சொன்னாலும் SWC என்றாலும் சேம் இதா வரமா பாக்குறதுன்றதுக்கான மீனிங்? வாட்சிங். watching. பாக்குறது வாட்சிங். ஓகே. சும்மா பாக்குறது see. ஓகே. சும்மா பாக்குறது நீங்க see. I am seeing a bird. I am watching TV ன்னு சொல்லலாம். TV இப்படித்தான் சொல்ல வேண்டும். சார், ஒரு இயற்கையை பாக்குறேன்னா ஐ ஆம் சீயிங் என்று சொல்லணுமா? ஐ ஆம் வாட்சிங் த நெட்வொர்க் என்று சொல்லணுமா? வாட்சிங் சொல்லலாம். வாட்சிங் என்று. ஓகே. விளங்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அளவு படிக்க விளங்கும். அந்த ஜம்பிங்னா அது ஐ ஆம் ஜம்பிங் on the வரும் ஓவர் த ஃபீல்ட் அப்படின்ற வரும். on ஓகே. I am jumping on the table. On the bed. On the ground. Jumping on the bed. I am jumping on the bed. Okay. வேலிக்கு மேலால பாயிரன்ற என்னன்னு சொல்லுவீங்க? I am jumping over the fence. Over the fence. விளங்குதோ? நிலத்தில வாயிரன்னு சொன்னா சும்மா நாங்கள் சும்மா சொல்லலாம். I am jumping on the floor. நிலத்தில. ஓகே. FLWR floor. FLWR floor. ஆமா. வேறு எதுவும் டவுட் இருக்கோ? இவ்வளவு விளங்கிச்சதுதானே உங்களுக்கு? எழுதிட்டீங்களா இதுகள் எல்லாம்? கொஞ்சம் எழுதி கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் கஷ்டமே. நீங்கள் எழுதின 10ஓட இதையும் சேர்க்கலாம். இன்னும் கூட வருது சென்டென்ஸ். அதோட ஐ ஆம் வாக்கிங் டு த ஸ்கூல் அண்டு நீங்கள் உங்களோட சென்டென்ஸ்களை மேக் பண்ணலாம். ஐ ஆம் வாக்கிங் டு த மார்க்கெட். இப்ப நீங்க சொல்லலாம். Sorry, I am walking to the market. To the market. I am dancing on the stage. இல்ல அது மூவ் பண்ண இல்லன்னா அப்படியே நிக்குது. நீங்க மூவ் பண்றீங்களா? I am singing in the home. I am singing at home. At home. என்னண்டா உள்ளுக்கு வராதா அப்படி? I am singing inside and சொல்ல inside my house and சொல்லலாம். அப்படித்தான் சொல்லணும். இங்கிலீஷ்ல இப்படி இப்படி வருமா சார்? I am cooking in the kitchen ன்னு வருமா? ஓ, அது சரி. I am cooking in the kitchen. I am playing on the playground ன்னு வருமா? on the வருமா? in the வருமா? எது? I am playing in the garden ன்னு சொல்லலாம். in the garden. In the garden. In the garden. Okay. I am studying
I am study in the bedroom, study room. அப்படி வருமா? In the bedroom. Very good. In the bedroom, okay. அதையும் சொல்லி ஒன்னண்டில்ல தானே. ஆம், okay. உள்ளுக்குள்ள அந்த தானே. அந்த கிராமர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அந்த விளங்குறோம். ஆம். I am thinking. I'm thinking thinking of I am thinking about my life mother. ண்டு வருமா? My thinking my Oh life. yes, about my life. I am thinking about my life. Very good. Okay. I am thinking about my daughter. Yeah, thinking my daughter. I am thinking about my teacher. I am talking to a close friend. Friend and சொல்லலாம், close friend and சொல்லலாம். I am jumping. அது சொல்லுங்களா? I am jumping on the bed. On the bed. Well done. On the stool. On the floor. On the table. ஐயா விட்டுட்டு my brother என்று சொல்லலாம் நீங்கள். On the table. On the table. I am jumping on the ground. Very good. I am jumping on the floor. On the floor. Nila. Okay. On the floor. I am jumping over the fence. Very good. Playing on the மேலால பாருங்க. Yeah. வாணியிட சத்தமங்களுக்கு கேட்கல. வாணி தான் சொன்னேன் நான் அண்ணா. I am jumping over the fence. Over the fence. Very good, very good. Sorry. Sorry. பேரை சொல்லி சொன்னா சரி, ஓகே. Okay. பலூனில போறதுண்டா I am jumping on the balloon ண்டா சரியா? I am அந்த fly balloon இருக்கு தானே அதுல போறது I am jumping on the balloon. இல்ல அது பாயிரலி அதுல. யம்மண்டா துள்ள. I am jumping on the table and வருமா? I am jumping on the table and போடலாமா? சரி சரி. Table. I am jumping on the bed. I am sleeping. On the bed. I am sleeping in the bed. On the bed. Sleeping on the bed. இன்னென்று சொல்றது டச்சுல. On the floor. சார் கதிரையில நாங்கள் swimming. சார் எங்களுக்கு அதையும் இன் ஆன் அட்டெண்டதெல்லாம் எங்களுக்கு அதையும் இருக்க சொல்லி தந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வசனங்களை அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னது? அந்த ஒன் இன் அட் அப்படின்ட்டு இருக்குதானே அந்த நீங்க ஒன்னண்டா மேல இன்னண்டா கீழே. இல்ல அப்படித்தான். அப்பதான் எங்களுக்கு கொடுக்க விளங்கப்படுத்தினீங்கன்னா நிலத்துக்கு கீழே விளையாட இயலாது, நிலத்துக்கு மேல விளையாடலாம். என்ன சொல்லுவீங்கள்? I am sleeping on the bunk, the stool. Sofa. I am sleeping in the sofa. I am sleeping on the sofa. அந்த என்னன்னு சொன்னா டச்சில இன்னென்று சொல்றது உள்ளுக்கு. அது கொஞ்சம் எங்களுக்கு சரி சரி அத விட்டுட்டு on the sofa ஆங்கிலம் படிப்போமே. இல்ல அந்த அது டக்குன்னு வருது உடனே. I am sleeping in the floor. நான் ஒன்று சொல்லுகிறேன். on the floor. I am eating on the table. I am eating on the table. இன்னில்ல தானே மேல தானே படுக்குவீங்கள். ஃப்ளோருக்கு மேல. ஆமா ஆமா. என்ன படுக்க இல்ல. I am sleeping on the. Okay. அப்ப I am sleeping in the room என்றால் சரியா? I am inside the room. I am sleeping inside the room. Inside. I am eating on the table. Inside, outside. Inside என்றா உள்ளுக்குள்ள, outside என்றா வெளியில. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்கின்றார், சொல்லுங்கள். I am eating on the table. On the table. On the table. Oh. I am eating. I am eating. அது சரியா? சரியா?
Okay, Oh, thank you. நான் பத்மினி கமலாந்தன். I am swimming in the pool. pardon? I'm Patpini Kamalandan. I am swimming in the pool. Very good. Swimming pool. I am I am Kalevani. swimming I am in Kalevani. the sea. I am reading the book. Very good. I am J. Miller. I am swimming in the sea. In the sea. In the sea. Well done. Our mother, I am reading a book. I am reading a book. Very good. I am Nahula. I am running the. I am running the playground. On the playground. Running on the I playground. am Anna. I am Anna. சரி நீங்க அப்படி I am- சொல்லி திருத்தனா நல்லது. I am sitting Running in the, on the playground. Singing. I am singing in the church. Pardon? I am singing in the church. Very good. I am sitting in the chair. On the chair. On I the am chair. sitting on the chair. On the chair. I'm Sir Sam Balan. I'm sitting in the bed. I am sitting on the I bed. am- Well On done. the bed. Because sir, I I am- can't walk. I I am can't sitting- walk. I can't walk. I get in a car accident. That's why I'm sitting on the bed. Very good. Thank you, sir. I am Selvi. I am singing at the home. At home. Yes. At home. There வராது. Okay. இங்கிலீஷ் அப்படித்தான். I am singing at home. Well done. வேற என்ன சொல்ல போறீங்க? அடுத்தது போவோமோ? Yes. எழுதிட்டீங்களா இதுகள் எல்லாம்? Yes. விளங்கிச்சுதா உங்களுக்கு? Yes. நன்றாக விளக்குகிறது. ஒரு அளவு நல்ல விளங்குதானே? நல்ல விளக்கம் சார். நல்ல விளக்கமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. Thank you, thank you. இப்ப நாங்க சார் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறோம். அப்ப நாங்க எப்படி அதை நாங்க சொல்லிக்கொள்ள வேணும்? அப்ப இந்த ரெஸ்டாரண்ட் வருமா? ஒன் த ஹெட் ரெஸ்டாரண்ட் வருமா? இந்த restaurant. ஐ எம் என்னன்னு தமிழ்ல சொல்லுங்க. இப்ப நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறோம், வெளியால போய் சாப்பிட போறோம். இந்த We are ரெஸ்டாரண்ட் going out we are going out restaurant to the restaurant. to the In the restaurant. In the To the restaurant to have a meal. ஒரு மீல் என்று சொல்லலாம். To have a breakfast breakfast, yeah. or dinner. We are I am going. We are sorry. going to the We are going. அங்கால என்னண்டு சொல்லணும்? We are going the restaurant. We are going to the restaurant restaurant the lunch. to have lunch. One more time, please, sir. One more time. We are going to the restaurant to have lunch. Okay, thank you, sir. To have dinner. Yeah, dinner. Yeah. விளங்குதோ? ரெஸ்டாரண்ட் எழுத்து கூட்டுவீங்களோ? REST. URANT. RST. REST. URANT. ஓகே. Oh, wait. இதுல வேற எதுவும் சொல்ல இருக்குதோ? இல்ல, நெக்ஸ்ட் போம். நெக்ஸ்ட் போகும் சொல்லிடும். ஓகே, வெரி குட். Change these two questions. Are you walking? Yes, I am. Yes. I Yes, I am. am walking. Yes, I am. Yes, I am Answer walking. பண்ணுங்க. Yeah. Vani Mohan, yes, I am. Our mother, yes, I am working. J. Miller, yes, I am walking. Yeah, Nadation. ஒரு ஆள்கிட்ட கேளுங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டு பதில் எடுங்க தயவு செய்து. Are you walking in Vani? Yes, I am. முதல் வாணி. Are you walking? வாணி, are you walking? Okay. Yes, I am. Sylvia, Yes. are you walking? Yes, I am I walking. am walking. Yes, I am walking. நோண்டாயிட்டு சொல்லுவீங்க.
No, I am not. I am No, not I am walking. not. Walking. No, I am not. I am not walking. Very good. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்டென்ஸ்கள் நீங்களே. மாறுபடும். Are you? Jaya Nadesan. Jaya Nadesan. Are you working? Yes, I am working. Thank you. Yeah, madam. Are you dancing? Yes, I am dancing. Thank you. மற்ற ஆள்கிட்ட கேளுங்கோ. எடுத்தியால் மற்ற ஆள்கிட்ட கேளுங்கோ. Padmini, are you singing? No, I am not singing. Padmini can ask. Tavamalar, are you singing? Yes, I am singing. Thank you. Very good. Name is, How many ask questions? name is Philip. Are you singing? Yes, I am singing. Thank you. Jamalar, are you dancing? Yes, I am dancing. Okay, thank you. என்ன ஒரு ஆள் கேளுங்கோ. என்ன ஒரு ஆள் கேளுங்கோ. You are dancing, Nahla? Are you dancing? Are you dancing? Are you dancing? Yeah. No, I am no, I am not Are you dancing. dancing? No. No, I am not dancing. My friends, Vani, my I- friends, you are dancing. are you? My friends, you are dancing. No one to சொன்னா what are you No, doing? I am not dancing. So what are you doing? Dancing. என்ன The person said I am not Selviyaka. dancing. So what are you doing? Selviyaka, are you walking? I am learning English. Yes, very I good. am working. Learning English. Well done. Yeah. Vani sister, are you singing? Yes, I am singing. Thank you. Okay, thank you. No one to சொன்னா I am not singing. No, I am Not, not. I am not singing. Not singing என்றது ரைட்டா சரியாது. அப்படியாண்டா what are you doing என்று பாலன் கேட்கணும். What are you doing? I am What are you writing. doing? I am right. Yes? I am singing. Yes, I am writing. எழுதி கொண்டிருக்கிறேன். Writing. We are learning from English for you. இதுல சின்ன ஒரு கேள்வி என்ன, இப்ப இந்த மூமெண்ட் அதை கேட்குறீங்களா? இப்போ கன் யூ சிங்க் அப்படின்ட்டு கேட்கலாமா அல்லது பாட முடியுமா? அது வேற கேள்வி. அது வேற தானே? கன் யூ உன்னால முடியுமான்றது. முடியுமா உங்களுக்கு? ஐயம் ஓட படிக்கலாம். சரி, அதுகளுக்கும் போவோம் பேருந்து. ஓகே. ஓகே. எழுதியில கொஞ்சம் வாசிட்டீங்க. to ask the name question from another person. கொஞ்சம் கீழே இருக்குங்க பாணி, எழுதிக்கொள்ள Second person to give the answer. To continue. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் எழுதிக்கொள்ள வேணும். ஓகே, எழுதுங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்குதோ? ஆம், நன்றாக சொல்லிக் கொடுக்குது. Very good, sir. Very good. Thank you. கொஞ்சம் தானே படிப்பிக்கலாம். அந்த இதுகள் தானே சார் முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதுக்கெல்லாம் வருவம் பேருந்து. பேருந்து நீங்கள் என்ன என்ன எனக்கு என்ன கதை கேட்பீங்க? டாக்டர் அவர்களே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது நான் ட்ரை பண்ணி கொண்டிருந்தபடியா என்னால அதை லிசன் பண்ண முடியல. நீங்கள் அந்த திகதி எழுதும் போது ஒரு விஷயம் வந்து சொல்லி இருந்தீங்க. நாங்கள் இன்றைக்கு 16 அக்டோபர் 2 எழுத வேணுமா அல்லது 10 2 எழுதினால் சரியா? இல்ல, 10th அக்டோபர். அக்டோபர் 2 எழுதும். இது 16. 1 first of October. ST first and 15. அதெல்லாம் படிச்சு செகண்ட் அதெல்லாம் ரொம்ப படிப்பிப்பேன். அந்த பாரதேசத்துல படிப்பிப்பேன். 2nd October, 3rd October, 10th October, 4th October என்று வருவதெல்லாம். நான் தேதிகள் உங்களுக்கு கட்டாயம் அடுத்த லெசன்ல கட்டாயம் படிப்பிக்கணும். என்னடா இஸ் an everyday use.
கடிதம் எழுதுகிற நேரம் நீங்கள் எழுதுவீங்கள் ஹில் ஸ்ட்ரீட் நம்பர் 16 ஹில் ஸ்ட்ரீட் அண்ட் எழுதி பேருந்து டேட் போடுவீங்க. ஹில் ஸ்ட்ரீட் லண்டன் போட்டுட்டு அதுக்குள்ள டேட் போடுவீங்கள் 15th October 2025. அப்போ அது கட்டாயம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் இதாக இருக்கணும். அது 16th October 2025 or 16th October 2020. Everybody va 2025. 2025. Thank you. 2025. No. 220 சொல்லலாம் தானே? 200 2025. 2000 வளமையா அதான் முறை 2025 ரைட் அல்லது 2025 சொல்லலாம். நாங்கள் இங்க வளமையா சொல்றது 2025. வார வருஷம் we will say 2026. 16th October 2026. Next Yes. year. Next year. வருஷம் என்ன மாதிரி கணிச்சவை? வருஷம் என்னென்று கணிச்சவை? முதலாம் ஆண்டு இப்ப தொடங்கினது. ஏப்ரல் இல்ல முதலாம் ஆண்டு ஜனவரி கிறிஸ்து பிறந்தது ஜனவரி அது போன போகவே கிறிஸ்து பிறந்த ஆண்டு கிறிஸ்மஸ் அதுதான் முதல் கிறிஸ்மஸ். ஓ அது போட்டிருக்கலாம். கிறிஸ்மஸ் ஓ இதெல்லாம் படிச்சிட்டீங்கள். நாங்க அது இது எழுதி முடிய இல்ல இந்த எழுதுங்கோ எழுதுங்கோ லாஸ்ட் ஒன் கடைசி லாஸ்ட் ஒன் லாஸ்ட் paragraph மேல போகணும். கீழே வரணும் பண்ணது ஈச் பர்சன் டாஸ் பண்றது the last one 15 third is for அது each person to ask the same person. Okay. each person நான் மேலுக்கு எழுதி இல்லவானி question from another person என்று சொல்றது ஒருத்தர் கேக்குறது person second person then answer another person To ask கேளுங்க same question. வணக்கம் டாக்டர், நான் பேருந்து பார்த்து எழுதுறேன். எல்லாவற்றிற்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். முதலாவது வருஷம் தொடங்குற நேரம் வசனம் தொடங்குற நேரம் கேபிட்டல் லெட்டர் தான் போட்டு தொடங்கணும். வசனம் முடிய புல் ஸ்டாப் போடணும். அப்ப கமாங்க வரும். கமா எஸ் பெரிய சென்டென்ஸ்ல கமாக்கள் வரும். அந்த எஸ் உட நோ போடுறதுக்கு இடையிலும் கமா வரும். எஸ்க்கு பிறகு வரும் எஸ் ஐ ஆம் கமிங். எஸ் கமா ஐ ஆம் கமிங். நோ நாட் கமிங். ஐ ஆம் நாட் கமிங். வாணி மோகன் இது பதிவில பிறகு எடுக்கலாம் தானே? ஓகே, எழுத கஷ்டமா இருக்கிறது. ஓகே எழுத கஷ்டமா இருக்கோ? இல்ல கொஞ்சம் பார்க்க கஷ்டமா கிடக்குது. நான் கொஞ்சமா தான் எழுதுறேன். அதுக்காகத்தான் நான் எடுக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. பேப்பர்ல எழுதிட்டு பிறகு எழுதுறேன். அதுக்கு என்ன to continue. Answer how to continue. இன்னொன்று முடிப்போமோ? அங்கால போங்க, கீழே போங்க. கீழே போறோம். Okay. Using the word going.
கோயிங் பாவிச்சு என்னென்ன நீங்கள் செய்யலாம் என்று இதில் போடப்பட்டிருக்கு. யூசிங் த வேர்ட் கோயிங். ஒவ்வொருத்தரும் ஒன்று வாசிங்க பாப்போம். I am going to the temple. I am going to the church. I am going to the market. I am going to my friend's home. I am I am going to the hospital. See my daughter. I am going to the clinic. I am going to the Colombo. I I am am going to the இல்ல. I am going to Colombo. I am going அதுல to கவனம். Colombo. I am going to London. நீங்கள் சொல்லுங்க. தாய்க்கம் என்ன சொல்லுவீங்க? I am going to the church. I am going to the church. Generation. Nahula, I am going to the market. Tavamalar, That is going to out. She going out. She going Huh? out. அவர் சென்று விட்டார். உங்களிடம் I am சொன்னவர் going out. Well கேட்கிறேன். done. Vani, I am going to the temple. I am going to the temple. Well done. Anna, I am going to the hospital. I am going to. Well done. Ragini, அவர் இல்லை. நான் நிற்கின்றேன். சக்தி ஸ்ரீனி சங்கர். வணக்கம் அனைவருக்கும். வாழ்த்துக்கள். வகுப்பு பேரை சொல்லுங்க தயவு செய்து. என்னுடைய பெயர் ஐயா சக்தி. சக்தி. ஓகே. நான் ஜெர்மனியில் இருந்து கலந்து கொள்கின்றேன். வெரி குட். இன்றுதான் முதல் தடவையாக உங்கள் வகுப்புக்கு வந்திருக்கின்றேன். First time I have come for the first time to your class. Very good. Yes. Yes. Today is the first time I am joining in the class. First day. Today is the first day. First day. I have come to the class. Today is the first day I am joining in the class. Thank you. Very good. Well done. Thank you. Joining the class என்று சொல்லுங்க. Joining in the இல்ல, joining the class. Oh, sorry. Yeah, sorry. Yeah, Very joining good. Sorry, that's all right. I am joining the class. I am waiting for the appointment date. I am waiting On the appointment date from doctor. I am waiting for an appointment date from the doctor. From doctor. An appointment. And வேறோடு வந்து இருக்கு. Okay, sir. Thank you. AEIOU வந்து அந்த வவுல்ஸுக்கு and சேர்த்து வாசிக்கணும். Okay, thank you. வராது. I would like to say one sentence, sir. Yes. I am going to the school. Very good. Thank you. Vani, I am going to Colombo. I am going to Colombo. ஆறு சொல்லாத ஆட்கள் இதுல. Jayamalar, I am going to my friend's home. Padmini. Friend's home. I am going to my friend's home. My friend's home. Correct. Listen, now I am going to the doctor appointment. Doctor's appointment. Okay. Now, Padmini Kamalam, then I'm going to see my daughter. I am going to see my daughter. Okay. Going வச்சு தான் கேட்குறீங்களா என்ன? சொல்றோம். அதுதான் நான் சொன்னேன். Okay. Sir, I am going to the school. I am going to the school. Okay. I am going to school என்று சொல்லுங்க. I am going to. Da வராது. சின்ன சென்டென்ஸ்ல வடிவாக சொன்னீங்க என்று சொன்னால் you will get used to the real sentences. Yes. I am going to church. I am going to school. I am going to London. அப்படி சொல்லலாம். I am going to the clinic. I am going to see the doctor.
அப்ப எப்படியான நேரம் தான் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும், எந்த நேரம் தான் ஆர்டிக்கல் வித்தவுட் ஆர்டிக்கல் வரும்? இப்ப ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள், ஆனால் பட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். அப்ப அந்த தா அங்க வரையில இங்க வருகுது, அது என்ன டிஃபரெண்ட் கேட்கிறேன். இங்கிலீஷ்ல அப்படித்தான், சரி, இங்கிலீஷ் கிராமர் அப்படித்தான் போகுது. சுழட்டி அடிக்கும். நினைக்கிறேன் ஓட்டு அந்த பிளேசஸ்க்கு கூட டூ அண்ட் வரும் நினைக்கிறேன். பிளேசஸ்க்கு தேவையாது, வராது. கொலம்பு, லண்டன், ஸ்கூல், ரயில்வே ஸ்டேஷன். ஐ ஆம் கோயிங் டு ரயில்வே ஸ்டேஷன் ஓட ஐ ஆம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். அது சரி, அதிடம். சரியோ இது உங்களுக்கு? இதனை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொண்டு பழகினீங்கள் என்றால் then you will improve. அண்டை இதனோட சேர்த்து, அண்டை கழுதினதோட சேர்த்து இதை எழுதினால் you will improve in your English language. English language is not very difficult. If you really learn it, you can become an expert in English language. Thank you. You didn't get that opportunity, but we are not going to miss that opportunity. We will continue studying so that we will become somewhat good in your English language. Blangudo? Yeah. Thank you very much. சார் ஒரு தடவை அந்த முன்னுக்கு கொஞ்சம் ஒரு எடுத்துட்டு தானுங்க ஒரு ஜம்பிங்க்கு அப்புறம் என்ன எழுதி இருக்குன்னு பாக்க. வெயிட் okay. Acting. I am acting. I am sitting. I am running. Running, swimming, sleeping, reading. எல்லாரும் நாங்கள் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம் என்றாலும் that doesn't matter. English is common language. Common language தானே. Okay, thank you very much. I go to Dr. Frank. Okay, thank you. Bye-bye. Thank you, doctor. You are very... Thank you. I am very happy. I am very happy. I am very happy, sir. You help you. Very I nice. am very happy that we all are enjoying and studying. Yeah, next week. We are coming டாக்டர் கொஞ்ச நேரம் கதைக்க விடுங்க. அது நடக்கிறது. What is the homework for next week? எனக்கு நீங்க அப்படி கதைச்சு கொண்டிருக்கீங்க, எனக்கு லிசன் பண்ண முடியாமல் ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அப்படி சொல்றேன். எல்லாரும் ஒரேடியா கதைக்கிறீங்க, ஒரு ஆள் நன்றி சொல்லி முடிஞ்ச அப்புறம் சொல்லுங்க. எனக்கு எங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் லிசன் பண்ண முடியும். That's good. Okay. என்ன ஹோம்வொர்க் செய்ய போறீங்க? கொஞ்சம் அதை உயர்த்துங்க சார். அந்த கீழ் பகுதியை நாங்கள் எழுதி கொள்ள வேணும். என்ன கொஞ்சம் மேல அந்த அது எழுதிட்டோம். மூன்றாவது பகுதியை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னு சொன்னா ஐ எம் கோயிங் த மைண்ட் ஃப்ரெண்ட் மேல 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 போக வேணும். இல்ல நீங்க இன்னும் மேல உயர்த்தி கீழே போகணும். கீழே சாரி மன்னிப்போடு. அது சரி. ஓகே, இதோட கொஞ்சம் சார். கோயிங் த ஃப்ரெண்ட் மைண்ட் 2-3 தரம் எழுத வேணும். 2-3 தரம் நீங்கள் போய் வீட்டில் இதை எழுதுவீங்க என்று சொன்னால் you will improve in your English language. ஸ்பெல்லிங் எல்லாம் திரும்ப வரும். எங்கட காலத்திலும் நாங்கள் படிக்கிற நேரம் சில சென்டென்சஸ் கஷ்டமான சென்டென்சஸ் இருந்தால் அதை முழுக்க பாடமாக்கி விடுறது. I can still remember what I studied for my SSC. The movement which marked the middle of the modern times is called Renaissance, மறுமலர்ச்சி. அப்படி அந்த சில சென்டென்சஸ்
you can even memorize. ஞாபகம் வச்சுக்கிறது. ஞாபகம் படித்து வச்சிங்கன்னால் that will really help you. லண்டனும் கலம்பும் capital letters. இடங்களோட பேர். ஜஃப்னா J capital. பண்டத்திருப்பு P capital. இளவாலை I capital. KKS K capital. Europe E capital. America A capital. United States of America USA and United States of America. முதலாவது கேபிட்டல், இரண்டாவது கேபிட்டல், மூன்றாவது கேபிட்டல். ஆஸ்திரேலியா only just Australia A capital. இடங்களுக்கு capital is important. வேணும், கட்டாயம் போடணும். I am sure you all will be able to improve. You all are really keen in studying, so you all will improve in your English language. 1 minute என்ன, I am going to the hospital. அந்த ஹாஸ்பிட்டலும் கேபிட்டல் ஹெச் தானே வரும் இல்லையா? இல்லையா? அதே என்னது? அது ஒரு சும்மா இடம் தானே ஹாஸ்பிட்டல், கட்டிடம் தானே அது. ஆனா ஹோம் கேபிட்டல் வந்திருக்குல்ல? என்ன? ஹோம். No. அது ஹோமும் ஸ்மால் லெட்டர் இல்ல. ஹோம் கேபிட்டல் இல்ல. சாரி. ஹோம் கேபிட்டல். ஓகே. அப்ப டெம்பிள் கேபிட்டல் இல்லையா? டி வந்து கேபிட்டல். டெம்பிளும் கேபிட்டல் இல்ல, சர்ச்சும் கேபிட்டல் இல்ல. சர்ச்சும் கேபிட்டல். மார்க்கெட்டும் கேபிட்டல் இல்ல. மார்க்கெட்டும் கேபிட்டல் இல்ல. ஓகே. அப்ப ஒரு இடம் என்று சொன்னா எந்த இடம் என்றாலும் கேபிட்டல் தான். ஓகே. தாவுக்கு பின்னால வர எழுத்துக்கள் கேபிட்டல். தாவுக்கு பின்னால வர்றது கேபிட்டல் இல்லாம வருது என்ன சார்? அப்படியா எடுக்கலாமா? தாவுக்கு பின்னால தாண்ட ஆர்டிகிளுக்கு பின்னால கேபிட்டல் இல்லாம வருதா? இல்ல, அப்படி சொல்லலாம். அப்படி இல்ல, வேற நேரம் பாப்போம். ஈச் பர்சன் ரெண்டு வருது, அப்ப அது இ கேபிட்டல்ல வருது. அது ஃபர்ஸ்ட் ஈச், அது முதல் எழுத்து முதலாவது தொடங்கிக்க ஸ்டார்ட். ஓ தா வரைக்கும் தா கேபிட்டல் தானே. தொடக்கத்துல வந்தா த கேபிட்டல். அதுல தொடக்க வேர்ட் என்ன வந்தாலும் கேபிட்டல்ல தான் தொடங்க போடும். சொல்லுங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப ஒரு சென்டென்சஸ் வரையக்குள்ள இப்ப சில சென்டென்ஸுக்கு வந்து ரெண்டு சென்டென்ஸுக்கும் வந்து ஒரே மீனிங்கா இருக்கிறது தானே. இப்ப எக்ஸாம்பிள் ஐ லைக் வெஜிடேரியன் ஃபுட் என்றும் வரும், ஐ லைக் வெஜிடபிள் ஃபுட் என்றும் சொல்லலாம் தானே. அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு வரும்? I like vegetables என்று சொல்லலாம். I like vegetable. ஃபுட் என்று கூட வராது. இல்ல, வெஜிடேரியன் ஃபுட் வந்தா I like வெஜிடேரியன் என்று நான் சொல்லேக்கல. இப்ப அப்படி என்றேக்கல அது என்னன்னு மாத்தி வரணும். அது நான் வெஜிடேரியன். I am a vegetarian. அப்படியா? I like vegetable food. I like vegetable and I like vegetables. Okay. I like vegetables. Samacha vegetarian. I am vegetarian. I am vegetarian. Okay. I am a vegetarian. I am a vegetarian. I am a vegetarian. ஆமா. ஓகே. I am என்றால் ஏ வர வேணும். அதில் வெஜிடேபிள் வெஜிடேரியன். ஓகே. வெஜிடபிள் BEGETABLE என்று தானே வரும் வெஜிடபிள். BEGETABLE. மற்றது BEGTARIAN என்று வரும் என்ன வெஜிடேரியன். IAN. Okay. Yes. Okay. Thank you. Yes. இதுல இப்படித்தானே கேள்வி இருக்கும். ஆமா சார். இப்ப இந்த வெஜிடேரியன் என்று சொல்றோம், வெஜிடேரியன் என்று சொல்லிக் கொள்வோம். ஐ எம் வெஜிடேரியன். ஐ எம் வெஜிடபிள் என்று சொன்னா மரக்கறிகள் அப்படி வருமா?
இப்ப நம்ம ஒரு சாப்பாடு உணவை நம்ம சொல்ல மரக்கறியத்தான் வெஜிடபிள் என்று நாங்க சொல்றோம். ஆமா வெஜிடபிள் கத்தரிக்காய், மிளகாய், பாவக்காய், வெண்டிக்காய், உடலங்க, அதுகள் எல்லாம் வெஜிடபிள். வெஜிடேரியன் என்றால் I had a vegetarian meal at the hotel என்றால் அது வெஜிடபிள் சாப்பாடு, சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டேன். நாங்க ஒரு கடையில போய் நான் ஒரு மரக்கறி சாப்பாடையோ மீட் உள்ள சாப்பாடையோ கேட்கும் போதோ வெஜிடேரியன் தானே கேட்க வேணும். And I have vegetarian food. Vegetarian food அப்படி vegetarian. அவை சமைச்சுத்தானே தரணும் சார். பச்சையா தர மாட்டேன் தானே. வெஜிடபிள் என்ன தான் பச்சை. I want to buy some vegetables என்றா கடையில போய் they will give you vegetables. Vegetable. I want to eat vegetarian diet என்று சொன்னால் அது வெஜிடேரியன் சாப்பாடு. I am a vegetarian என்று சொன்னால் நான் மரக்கறி சாப்பிடுறதுதான். நான் மரக்கறி சாப்பிடுறதுதான். கொஞ்சம் விளங்குச்சுதா உங்களுக்கு? நன்றாக விளங்குகிறது. தேங்க்ஸ் சார். ஹோம்வொர்க் என்ன சார்? அவர் முடிக்கக்குள்ள தருவார். சேர்த்து நீங்கள் எழுத வேண்டும். அண்டே 10 எழுதி நீங்கள் இன்னொரு 5 எழுதுங்க. இதே இந்த ஆர்டிக்கலோட நாங்க இன்னொரு 5 அதோட அந்த முதல் செய்த இது போன கிழமையானோட சேர்த்து அப்படி என்றா தான் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கூடும். சேர்த்து எழுதுங்க. போன வாரம் நானும் போன கிழமையானுக்கு நாங்கள் சில ஒரு 5-6 எழுதி வச்சிருக்கிறோம். டைம் இருந்தா நீங்கள் உங்களுக்கு திருத்தி சொன்னீங்கள் என்றால் நாங்களுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு இந்த வாரங்களுமே நாங்கள் பார்ப்போம். ஓகே இதுகளையும் சேர்த்து எழுதுங்க. அப்படி என்றால் அப்ப 15 வரும். Very sorry sir. Very sorry sir. I'm the பாலன். எனக்கு சார் நான் தமிழ்ல எனக்கு வலது கை சார் வழங்காது. அப்ப நான் I can't using my right hand ன்னு சொல்லலாமா? No, I am unable to use my right hand ன்னு சொல்லுங்க. I am unable to use my right hand. I enable to my right hand. Unable to my right hand. Thank you sir. I can't. அது கொஞ்சம் முறுக்குமா சொல்றது. I can't do. I am unable to use my right hand. I enable to my right hand. இரண்டு. I enable to my right hand. I am unable to use my right hand. Very good. I enable to use my right hand. I am unable to use my right hand. Yes, very good. Thank you sir. Thank you. Because sir, I got a car accident. That's why. Everybody has to go through this hell at one time or other. So you have got it. Sorry about it. Thank you sir. Thank you sir. You will be all right. Thank you sir. Thank you. You're nice talking, sir. You're very nice. Thank you for your father and mother. Thank you. Very slow. My father and mother were teachers. Yes, Yeah. very good. மிக மிக அழகாக சொல்லி தந்தமைக்கு நன்றி. Thank you very much. Yes, I was teaching some of them in Mannar last year, previous years, 3 years. Those days when when they came to class, they speak only Tamil. But now when they were leaving, they found their jobs and everything. When they were leaving, I'm getting letters in English, very good letters. You told us. Their bosses says, those days these people can't talk a word of English. But now they are coming and talking to me in English. They expect answer also from English. So that's the way English language is a nice language. It's a accepted language, world language. So we appreciate that also. But hats off, we are proud Tamils. Our Tamil is the most ancient language in the world. Yes, sir. So we are proud to be Tamils. Very good, sir.
English is an international language, so everybody has to study, and whatever you can do to help others to learn is learn to teach the children. We are happy, and the grandchildren also. Present day grandchildren, it's very difficult to teach them, but still it's good to teach them in some English. Yes. Thank you very much, sir. So that's all, ladies and gentlemen. Yeah, thank you very much. Thank I you am for lucky for participating, attending the class, and God will bless you all. God bless you. Thank you very much, sir. See you next week. Thanks. We will meet next God bless you, time. sir. Thank you very much. And slowly we will improve and become experts in English. Thank you, Anna. Thank you very much for your time. Thank you. Good night. Bye. Good night. Bye. Good God night, doctor. bless Good night. you Good night. Good too, night. Good sir. night. Thank you. Yeah, God bless you all. God bless you. டாக்டர் என்ன டைம் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில்? இப்ப time 8:15. அது இங்கிலீஷ்ல கேட்டு பாப்பேன். What is your time, sir? Time now. What is the time now? What's your time in Australia? That's okay. Australia. The time. It's a What's the time now? the- You can ask what's the time now. What's the time now? What In is your Australia, time? what's the time? 11:15. 11:15. No. Germany. 8:15. In Germany, what's the time now? 11:15. 11:15 at morning. In London, what's the time now? The time is 10:16. 10:20, sir. Quarter Morning. past 10. 10:20. Yeah, the European time, the 11 past 70. The 11 past I see. 70. The What time about of the Holland? European time. What about Yes. Holland? What's the The- time in Holland? The time is 11 past 70. 1 hour different. 1 hour 1 hour difference. different or Europa and London. 11 past 17. 11 past 17 70. Yes. Yeah. 11 past 5 ஆகும். This is 70. It's The a 1 The hour. time is 11 From, past 17 in Germany. Pardon? This The time is 11 past 17 in Germany. Okay. Sir, Okay. 17 past. sir, 5 தான் சொல்லணும். 17 சொல்லக்கூடாது. 5. 17 past 11 sir 17 past 11 and எல்லாம் சொல்ல வேணாம். Oh. 5 தான் சொல்ல வேண்டியது. 5 12 சொல்லுங்க. 17 நிமிடங்கள் கடந்து விட்டன. 11 மணியை தாண்டி 2 17 மணின்னு சொல்லலாம். நிமிடங்கள் கடந்து விட்டன. 17 அதே மினிட்ஸ் சொல்லி 5 11 என்று சொன்னால் 11 past 5. அதைத்தான் நானும் 17 சொல்லிடாது. நாங்கள் அப்படித்தான் நீங்க சொல்றோம். Yeah. அதான் முறை. அத முறை 2 பக்கமும் சொல்லலாம் என்று சொல்லுவார்கள். அது 10 தெரியாது. past 5. ரெண்டு பக்கமும் சொல்ல முடியாது வஜிதா அவர்களே. ஓ 11 past 17 என்றால் 11 நிமிடங்கள் கடந்து விட்டன 17 மணியை தாண்டி அப்படி என்ற 17 மணி என்று இல்லை தானே 17 மணி என்று இல்ல. இல்ல ஆனபடியா 17 பின்னால வர்றது நிமிஷம் முன்னால வர்றது மணி ஆனபடியா 17 மினிட்ஸ் கடந்து விட்டது 11 மணியை தாண்டி 17 past 11. 17 past 5. இதுதானே சொல்லுகின்றோம். அதே 17 past 5. சார் ஒரு கேள்வி 17 எனக்கு. hours என்று சொல்லலாம். சார் எனக்கு ஒரு கேள்வி. நாங்கள் 11.19 மினிட்ஸ் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லலாது என்ன நேரத்தை? இல்ல அப்படி சொல்லலாம். பாயிண்ட் சொல்லிடாது. ஓகே ஓகே. பாஸ் வரணும். 19 past 11. 19 past 10 here. 19 பாஸ் வரணும். இப்ப என்ன டைம்? The time is 19 past 10 in London. 19 10க்கு வரணுமா வாணி? 10 காலமா 10 19
மாணிக்கு ஆமா 19 past 10. The morning that 20 past 11 the European time. 1 hour the difference the இப்போ European எங்களுக்கு 18 past 8 18 past p.m. Okay. Thank you, sir. Thank you very much, Thank sir. you. And God bless you all. And bless good night. you. And we'll God bless see you, you Bye. doctor. God bless you. class. Come with such questions and I will be able to answer them. Thank you very much, sir, for your time. Good night. Bye. Thank you. See you Thanks next for your week. time. Thank you. Good, doctor. Good night. Good night.